லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா, அவ இன்னும் இங்கே தான் நின்னுட்டு இருக்கா. என்னடி சொல்ற? ஆமாமா. இங்க பாரு பிரீத்தி, அவ எவ்வளவு சத்தியாகிரகம் பண்ணாலும் வேதா அவளை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டா. நீ ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி வா. சரிம்மா. உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடலாம். சரியா? வா பிரீத்தி, உட்காரு. பரவாயில்ல ஆண்டி, அம்மா போன் பண்ணிருந்தாங்க, வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் போயிட்டு நிச்சயத்துக்கு வரேன். அதுவும் கரெக்ட் தான். சரி, சாப்பிட்டு கிளம்பு. இல்ல ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சஞ்சய் எங்க? அண்ணன் ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். ஓ சரி, சஞ்சய் வந்தா சொல்லிடுங்க. பாய் ஆண்டி. பாய் மானசா. உயிரே போனாலும் ஆண்டி உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இடத்த காலி பண்ணு. இது வந்து லாஸ்ட் வீக் புக்ஸ் வாங்கின கணக்குமா? ஓகே. ஹலோ, நீ செக் பண்ணிட்டல விஜய்? ஆமாமா. ஒன் செகண்ட், நான் வெளில வரேன். யா யா யா. இப்போ கிளியரா கேக்குது. சொல்லுங்க. ஓ, சரிங்க. சஞ்சய் யாரு? நான் தான். உங்களுக்கு கொரியர் வந்து கொடுங்க. இதில் ஒரு சைன் இந்த. தேங்க்யூ சார். சஞ்சய், சஞ்சய் பாத்துடா. சஞ்சய், அம்மா அப்பா. சஞ்சய் என்ன பண்ணுது? சீக்கிரம் வாங்க. சஞ்சய், அண்ணா பாம்பு கடிச்சிருச்சு. அண்ணா சஞ்சய் பண்ணுடா. சஞ்சய், சஞ்சய் இங்க பாரு. சஞ்சய், 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 சஞ்சய் என்ன பண்ணுது? சஞ்சய் கண்ணு திறந்து பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. சஞ்சய், வித்யா, என்ன பாரு சஞ்சய். கூட சேர்ந்து வாழ முடியல. உன் மடியில உயிர் போற பாக்கியமா அது எனக்கு கிடைக்கட்டும். அப்படிலாம் சொல்லாத சஞ்சய், உனக்கு ஒண்ணும் ஆகாது. சஞ்சய், சஞ்சய். அம்மா, அம்மா, அண்ணா பாம்பு கடிச்சிருச்சுமா. ஐயோ அம்மா, சீக்கிரம் வாங்க. சஞ்சய், சஞ்சய் அண்ணா, சஞ்சய் ஆச்சு. சஞ்சய் அண்ணா, என்ன சஞ்சய்? சஞ்சய், என்னாச்சு? சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் என்னாச்சு? நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? ஏய் சஞ்சய், சஞ்சய். விஜய், கார் எடுத்துட்டு வா. என்ன ஆச்சு? இருங்க இருங்க சஞ்சய், பதறக்கூடாது. அவர் கால்ல இருக்கிற விஷத்தை எடுக்கணும். கர்ச்சீப் தானே, நான் தரேன்.
எல்லாரும் கொஞ்சம் விலகி இருங்க, காத்து வரட்டும். என்ன பண்ண போற? இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லம்மா, அதுக்கு முன்னாடி அவர் உடம்புல இருக்கிற விஷத்தை கொஞ்சம் வெளிய எடுக்கணுமா, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போங்க. இல்லனா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமா. ஏய், என்ன நீ என்ன பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். ப்ளீஸ்மா, என்ன முதல் உதவி பண்ண விட சொல்லுங்க. லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்துமா. யா, நீ பண்ணுமா. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சஞ்சய், அம்மாவை பாருடா, உனக்கு ஒண்ணு ஆகாது. சஞ்சய், மா, இப்ப சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. விஜய் கார் எடு. கடவுளே, நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது, இங்கே வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். இவர் கொஞ்சம் அப்சர்வேஷன்லயே இருக்கட்டும். ஓகே டாக்டர். ஓகே. டாக்டர், டாக்டர். என்னாச்சு? என் பையன் எப்படி இருக்கான்? ரொம்ப ஆபத்தான விஷப்பாம்பு தான் கடிச்சிருக்கு. ஆமா, யார் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது? எங்க வீட்டு பொண்ணு தான் டாக்டர். அவங்க மட்டும் சரியான நேரத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாம விட்டிருந்தா உங்க பையனை நீங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. இப்போ எப்படி டாக்டர் இருக்கான்? சரியாயிடுவானா? இனிமே பயப்பட வேண்டாம். 1 hour கழிச்சு கண் முழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். ஓகே? ஓகே டாக்டர். நீ வேணா வேணான்னு அவளை துரத்தி அடிச்ச. ஆனா இப்ப நம்ம பையன் உயிரையே அவதான் காப்பாத்திருக்கான். மாமாக்கு கால் பண்ணி சஞ்சய் எப்படி இருக்காருன்னு கேளு. சரி. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. அண்ணா, சஞ்சய் அண்ணாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் ஆகலல்ல? கண்ணை முடிச்சிட்டாரா? பேசினாரா? ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. எல்லாரும் தைரியமா இருக்கு. கடவுளே, வித்யா, உள்ள வாமா. இல்லம்மா, வேண்டாம். நான் வேதா கிட்ட பேசிக்கிறேன், நீ உள்ள வா. வேதம்மா சொல்லாம நான் உள்ள வரமாட்டேமா.
வித்யா என்னாச்சு உனக்கு? தெரியல, அப்படியே மயக்கமா வருது. வித்யா வித்யா என்னாச்சுமா? வித்யா என்னம்மா என்னாச்சு? பண்ணுது? வித்யா வித்யா கண்ணு தர. கண்ணு தரமா? வித்யா கண்ணு திறந்து பாரு வித்யா. அண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு இவளுக்கு? பசியில மயங்கிட்டாலோ? தெரியலையே. வித்யா என்னாச்சுமா? வித்யா ஐயோ பாம்பு கடிச்சிருக்குமா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். வித்யா டிரைவர் கார் எடுத்துட்டு வாங்க. இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா நீ? என்ன பேசுற நீ? உன்னை பாம்பு கடிச்சிருக்கு. ஹாஸ்பிடலுக்கு ஆமாம்மா, போகணும் எழுந்து. வித்யா. அங்க வேதமா இருப்பாங்க. அவங்க என்ன பார்த்தா கோவப்படுவாங்க. வேண்டாம். உன் உயிருக்கே ஆபத்து இருக்கும் போது இப்படி பேசுறியா வித்யா வித்யா? வாமா, வா சொல்றத வித்யா. கேளு. எழுந்துரு. டிரைவர் அண்ணா கொஞ்சம் வாங்க. உன் உயிரை பணைய வச்சு எங்க பையன் உயிரை காப்பாத்திருக்க. வேதா ஒண்ணும் சொல்ல மாட்டாமா. வாமா வாமா ஹாஸ்பிடல் போலாம். வா ஹாஸ்பிடல் போலாம். எந்திரி. பாத்து பாத்து வித்யா. மெதுவா. மனசு தண்ணி. வேண்டாம் வேண்டாம் தண்ணி வேண்டாம், நாங்க ஹாஸ்பிடல் போறோம் நீ. வா, வா. ஐயோ கடவுளே, வித்யாக்கு எதுவும் ஆகக்கூடாது. பாம்பு கடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அவ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாரு, அப்படி பொழைச்சிட்டான்னு வச்சுக்கோ, இந்த சிம்பத்தி வச்சு வீட்டுக்குள்ள வந்துருவாடி. பாக்கலாம். வித்யாக்கு என்னமாச்சு? அண்ணனை காப்பாத்துற வேகத்துல வித்யா பாம்பை தூக்கி போட்டிருக்காப்பா. பாம்பு வித்யா கையில கடிச்சிருக்குப்பா. நாங்க பேசிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. அதுக்கப்புறம் தான் நாங்களே கவனிச்சோம். ஐயோ கடவுளே. டாக்டர் டாக்டர், வித்யா எப்படி இருக்கா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவளை எப்படியாவது காப்பாத்திருக்கு டாக்டர். ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து தாண்டிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. ஓகே டாக்டர், நாங்க இப்ப போய் வித்யாவை பார்க்கலாமா? அவங்க கண் முழிச்சதும் நர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரி டாக்டர். டேய், ஏன் விஜய் நமக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? எல்லாருக்கும் நல்லது பண்ற வித்யாவை கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல. அப்பா, அதான் வித்யாக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா. ஃபீல் பண்ணாதீங்கப்பா, விடுங்க. அது இல்லடா, வித்யாவுக்கு மட்டும் எதுவும் ஆயிருந்தா அந்த பாவம் நம்ம குடும்பத்தையும் அழிச்சிருக்குண்டா. அவளை வீட்டை விட்டு வெளியே நிக்க வச்சா. அவ தான் உயிரையே பணைய வச்சு நம்ம வீட்டு உயிரை காப்பாத்திருக்கா. இதெல்லாம் உங்க அம்மா எப்படா புரிஞ்சுக்க போறா? அண்ணனுக்கு இப்போ எப்படி பாருங்க? இனி பயப்பட வேணாம், டாக்டர் சொல்லிட்டாரு. வித்யா அவளுக்கு பாம்பு கடிச்சத கூட கேர் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் அண்ணனை பத்தி மட்டுமே கேட்டுட்டு இருந்தாப்பா. அதாம்மா அவளோட குணம். அதனாலதான் அவளை நம்ம வீட்டு மருமகளாக்க நான் நினைக்கிறேன். ஆனா உங்க அம்மா தான். அப்பா விடுங்கப்பா, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இல்லடா, இப்படிப்பட்ட பொண்ண வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் எந்த மாதிரி மனநல?
மேலையும் அவளை ஒதுக்கி வச்சா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. மனசா நீ வித்யாவை பாத்துக்க, நாங்க சஞ்சய் கண்ணு முடிச்சிட்டானான்னு பாத்துட்டு வரோம். சரியா? சரிங்கண்ணா. வாங்கப்பா. நீங்க போங்கப்பா, வாங்கப்பா. நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்கோ. சரி. மனசா இங்கே இரு. மேடம் நீங்க போய் பாருங்க மேடம். வித்யா, இப்ப எப்படி இருக்க? சஞ்சய் எப்படி இருக்காரு? நீ கூட இருக்கிற வரைக்கும் அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது வித்யா. அண்ணா நல்லா இருக்காரு. எனக்கு சஞ்சயை பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீ பார்க்க முடியாது வித்யா. வித்யா, அவசரப்படாத. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் சஞ்சயை பார்க்கணும். ஏய் வித்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் வித்யா, நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ படுத்துக்கோ. நான் வேணா அண்ணனை போய் பார்த்துட்டு வந்து என்னன்னு சொல்றேன். சரியா? கடவுளே, என்ன கஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு கொடு. சஞ்சய் நல்லா இருக்கணும். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை நீதான் காப்பாற்றணும். இனிமே நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. ஓகே, உங்களை காப்பாத்தியாச்சு. ரிலாக்ஸா இருங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட்டை பார்க்கலாமா? அப்பா டாக்டர். டாக்டர் சஞ்சய் நல்லபடியா கண் முழிச்சிட்டாரு. இனிமே பயப்பட எதுவும் இல்ல. ரிலாக்ஸ்டா இருங்க. டாக்டர், என் பிள்ளைய நான் Okay. பார்க்கலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். போய் பாருங்க. போங்க. தேங்க்யூ. சஞ்சய், அண்ணா, பரவாயில்ல சஞ்சய், நீ படுத்துக்க. ஒரு நிமிஷம் என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுடா. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுள் மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வாணிக்கு தான் நன்றி சொல்லணும். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாம போயிருந்தா நம்ம பையனோட கதி என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அவ சஞ்சயை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்சிருக்கா. அவளையும் பாம்பு கடிச்சு இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அது தெரியுமா உனக்கு? ஆமாமா, அவளுக்கே பாம்பு கடிச்சது கூட தெரியாம தான் அவ அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. டாக்டர் பயப்பட வேணான்னு சொல்லிட்டாங்க. அவளும் இப்பதான் கண்ணு முழிச்சா. கண்ணு முழிச்ச உடனே அண்ணன் எப்படி இருக்காருன்னு தான் கேட்டா. அவளை பத்தி அவ கடைசி வரைக்கும் யோசிக்கவே இல்லைம்மா. வாணி எப்பவுமே நம்ம வீட்டுக்கு சுமையா இருந்தது இல்லம்மா, உதவியா மட்டும்தான் இருந்திருக்கா. அவ நம்ம ஃபேமிலிய அவளோட ஃபேமிலியா தான் பார்க்கறா. மேடம், சஞ்சய்க்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஓகே தான். ஒரு 2 hours எங்களோட அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சஞ்சய் டாக்டர், தைரியமா இருங்க. எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே.
உடம்பு பாத்துக்குங்க. ம் ஓகே டாக்டர். நீங்க ஏமா வெளியில நிக்கிறீங்க? உள்ள போங்க.